வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி சனி வக்ர பலன்கள் 2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 15ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 ஆங்கிலத்தில், தமிழில் ஆனி மாதம் 31ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் பெறுவதால் சிம்மராசியான உங்களுக்கு நன்மைகள் நடக்குமா, கஷ்டங்கள் விலகுமா என்ற கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு பதிலை தேடும் விதமாகத்தான் இருக்கும் இந்த பதிவு. சனி பகவான் கர்மக்காரகன். கர்மம் என்றால் நாம் புத்தி தெரிந்த வயதிலிருந்து செய்த தவறுகளையும் தப்புகளையும் எந்த விதமான பாரபட்சமும் இன்றி அவர் வருகின்ற காலத்தில் அனைத்திற்கும் ஒரு வழியும் ஒரு முடிவும் எடுப்பார். பயங்காற்றுதான் நினைக்காதீங்க. ஏன்னா அஷ்டம சனியில் அகப்பட்டிருக்கீங்க. சனி பகவான் வக்ரம் பெறும்போதாவது நன்மைகள் நடக்குமா என்ற சில கேள்விகள் சிம்ம ராசிக்காரர்கள் இடையே கட்டாயமாக இருக்கும். சனி பகவான் புத்தி தெரிந்த வயதிலிருந்து செய்த தவறுகளுக்கும் தப்புகளுக்கும் தண்டனைகளை கொடுப்பார், கஷ்டங்களை கொடுப்பார், இழப்புக்களை கொடுப்பார், உறவு சிக்கல்களை கொடுப்பார், நண்பர்களையும் எதிரிகளாக மாற்றுவார், செய்யும் தொழிலில் பல வகையான பிரச்சனைகளையும் தடைகளையும் கொடுப்பார். இதுதான் சனி பகவான் செய்வார் என்பதை அனைவரும் தெரிந்திருப்பது தான். சனி பகவானுக்கு இன்னொரு மனமும் குணமும் இருக்குது. சிம்மராசிக்காரர்களான நீங்கள் இதுவரைக்கும் யாரையெல்லாம் நல்லவர் என்று நினைத்திருந்தீங்களோ, யாரையெல்லாம் நம்பிக்கையானவர்கள் என்று நினைத்திருந்தீர்களோ, யாரையெல்லாம் உயிருக்கு உயிராக நேசித்த உறவாக இருக்கிறதோ அது எல்லாம் பொய் என்பதை உணர்த்துவார். இதைவிட அனுபவ பாடம் இன்னொன்று வேணுமா? ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய உறவு தவறு, எல்லாமே சூழ்நிலைவாதி, தனக்காக மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட காசு பணம் இருக்கும்போது உங்களுடன் இருந்தவங்க, உங்களுக்கு நல்ல பெயர் இருக்கும்போது உங்களுடன் வாழ்ந்தவங்க, என்னாலும் உங்களை போற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டு இருந்தவங்க, இன்னைக்கு உங்களை எதிரியாகவும் உங்களை வெறுத்தவர்களாகவும் உங்களை கஷ்டப்படுத்துவர்களாகவும் உங்களுக்கு துன்பங்கள் தருபவர்களாகவும் மாறியதற்கு காரணம் என்னவென்றால், துன்பம் என்பது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் கட்டாயமாக ஒரு காலத்தில் வரும். அந்த காலம்தான் 7.5 சனி, அர்த்தஸ்தம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி. இப்பொழுது உங்களுடனே இருந்து உங்களுடனே வாழ்ந்து உங்களுக்காகவே இருப்பது போல் நடித்தவர்கள் யார் என்பதை உங்களுக்கு கண்முன்னே காட்சியாக நின்று காட்டுவார். சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு தெளிவான சிந்தனையும் மற்றவர்களை அடக்கி ஆளும் ஆளுமை திறன் படைத்த ஒரு மிகப்பெரிய ராசி. காரணம், ராஜ கிரகங்களில் முதல் கிரகமாக வரக்கூடியது சூரிய பகவான். சூரிய பகவான் அனைத்து உயிர்களுக்கும் கடவுள் என்பது நாம் எல்லாமே அறிந்தது உணர்ந்தது ஒன்றுதான். ஆனால் எந்த கிரகமாக இருந்தாலும் சனி பகவான் கெட்ட இடத்திற்கு வந்துவிட்டால் கெடு பலன்கள் என்பது இல்லாமல் இருக்காது. அந்த வகையில் சனி பகவான் வக்ரம் பெற்று உங்கள் ராசிக்கு வக்ரம் பெற்றால் பின்னோக்கி செல்கிறார் என்ற அர்த்தம். பின்னோக்கி செல்லும்போது அவர் கண்டக சனியாகத்தான் இருப்பார். இப்பொழுது உடல் நலத்தில் மிக கவனம் அவசியம். இழப்புக்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய இரும்பு இதயமாக இருந்தாலும்
இந்த காலகட்டத்தில் இரும்பும் உருகும். கவலைகளும் கண்ணீரும் மன கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் சந்திக்கும் போது மனம் வலிக்கும் இல்லையா? அதற்கும் வழி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆரம்பத்தில் பலமாக அடிப்பார் சனி பகவான். அதற்கு பிறகு நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு கொடுப்பார். இதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தரக்கூடியது. கடகராசிக்கும் இப்படி தான் இருக்கும். கடகராசிக்காரங்க கடந்த 2 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு அளவே இருக்காது. இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம். அது தசாவை பொறுத்தது. அந்த வகையில் சிம்ம ராசியான உங்களுக்கு சனி பகவான் குருவின் வீடு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கார். குரு பகவான் யார்? கௌரவ கிரகம். கிரகங்களுடைய குணம், மனம், அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு தக்கவாறு தான் சனி பகவான் செயல்படுவார். இப்போ செவ்வாயின் வீட்டில் இருக்கிறாரா? அடிதடி, சண்டை, சகோதர பிரச்சனை, நிலத்தால் பிரச்சனை, சொத்தால் பிரச்சனை, விபத்துக்கள் ஏற்படுறது, இப்படியெல்லாம் செய்வார். குருவின் வீட்டில் இருப்பதால் பண நஷ்டம், கௌரவ குறைபாடு, அவமானப்படுதல், வேலையிலிருந்து வெளியில் வர்றது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போகிறது, மன நிம்மதி ஒரு துளியும் இருக்காது, வேலைக்கு உணவு உட்கொள்ள முடியாது, பயம், பதட்டம், துன்பம், மன கஷ்டம், முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகிறதோ, எது நடக்க போகிறதோ என்ற ஒரு பயம், அச்சம் கலந்த வாழ்க்கை என்பது கட்டாயமாக இருக்கும். பயமுறுத்துறன்னு தப்பாக நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு நான் சொல்கிறதெல்லாம் மாற்றமாக கூட நடக்கலாம். ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு வந்தால் இத்தகையான பலன்களை தருவார் என்பது ஜோதிட விதி. அதை வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தசா நல்லா இருந்தால் பாதகம் என்பது பெரிதளவு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்காது. உங்களுடைய செயல்பாடுகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் தவிர்க்க முடியாதது தான். பெருசாக துன்பம் இருந்துடாது, இழப்புக்கள் இருக்காது. தசா நல்லா இருந்தால். தசா ஒரு வேளை சரியில்லை அப்படின்னாக்கா நான் சொல்லக்கூடியது ஓரளவுக்கு நடக்க ஆரம்பித்துவிடும் கெடு பலன்கள். இந்த கெடு பலன்கள் என்பது சனி பகவான் வக்கரம் பெற்றால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். சனி பகவான் வக்கரம் பெற்றால் நன்மைகள் நடந்துவிடும் பொய் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் மனசு ஏற்கனவே பல வகையில் குழப்பத்தில் இருக்கும். பணம் வரப்போகுதுன்றாங்க, அனுபவமாக இருக்குன்றாங்க, பெரிய அளவில் நன்மைகள் நடக்க போகுதுன்றாங்க. இங்கே எல்லாமே தலைகீழாக நடக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பொறுமையாக யோசனை பண்ணுங்கள். குரு சரியில்லை, ராகு கேது சரியில்லை, சனி பகவானும் சரியில்லை. இந்த 4 கிரகங்களும் ஒருவருடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய சக்தி படைத்தது. இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு வேறு வழியே இல்லையா? ஜாதகத்தை முதல்ல பாருங்கள், என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் வல்லவனாக இருந்தாலும் சனி பகவான் வந்தால் அஸ்திவாரத்தை ஆட்டி படைக்காமல் விட மாட்டார். சரி, இதற்கு பரிகாரம் என்று வந்தால் நீங்கள் சனி பிரீத்தி செய்வதும், முதியோர், ஊனமுற்றோர், அனாதை இல்லங்களுக்கு சென்று முடிந்த அளவுக்கு உதவி செய்வதும், சனி பகவானுக்கே செய்கின்ற மாதிரி செய்த உடனே பலன் கிடைத்து விடுமா என்றால் வாரந்தோறும் செஞ்சுக்கிட்டே வாங்க. 8 வாரம் செய்யுங்க, கட்டாயமாக மாற்றம் கிடைக்கும். அதாவது வாரந்தோறும் கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கங்க. சனிக்கிழமை இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்குது அப்போ போய் சிறு உதவியாவது உணவோ உடையோ ஏதாவது ஒன்று செய்துக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா சனியின் கொடுமையான பார்வையிலிருந்து, கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.